எல்லாருக்கும் வணக்கம். சிவபெருமானின் அருளைப் பெற உகந்த நேரம் பிரதோஷ காலம். குறிப்பா வரக்கூடிய பிரதோஷம் சாதாரண பிரதோஷம் இல்ல. இது சுக்கிரவார பிரதோஷம். ஜனவரி 16, 2026 வெள்ளிக்கிழமையன்று தேய்பிறை திரையோதசி திதி வருது. வெள்ளிக்கிழமையங்கிறது அன்னை மகாலட்சுமிக்கும் சுக்கிர பகவானுக்கும் உகந்த நாள். இந்த நாள்ல வரக்கூடிய பிரதோஷத்தை வழிபட்டா குடும்பத்தில இருக்கிற கஷ்டங்கள், முக்கியமா கடன் தொல்லைகள் அப்படியே பனிபோல விலகிடும். அது மட்டும் இல்லாம உழவர் திருநாளாம் மாட்டுப் பொங்கலும் சேர்ந்து வர்றதுனால இந்த நாள் ஆன்மீக ரீதியா ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு. சரி, வழிபாட்டை எத்தனை மணிக்கு செய்யணும்? மாலை பிரதோஷ காலம் இருக்கு. இதுதான் சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வழிபட மிகச் சிறந்த நேரம். இந்த நேரத்துல என்ன செய்யணும்னா, உங்க வீட்டுக்கு அருகில இருக்கிற சிவன் கோவிலுக்கு போங்க. பிரதோஷ நேரத்துல நந்தி தேவருக்கு நடக்கிற அபிஷேக ஆராதனையை கண்ணார தரிசனம் பண்ணுங்க. அது கோடி புண்ணியத்தை தரும். உங்களால முடிஞ்சா அபிஷேகத்துக்கு இளநீரோ கறந்த பசும்பாலோ வாங்கி கொடுங்க. நந்திக்கு அருகம்புல்லோ வில்வமோ சாற்றி வழிபடுங்க. கோவிலை வலம் வரும்போது மனசுக்குள்ள ஓம் நமசிவாயப்ங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. நம்பிக்கையோட இதை செய்யுங்க. இந்த வருஷம் முழுக்க உங்க வீட்ல செல்வ செழிப்பும் நிம்மதியும் நிலைச்சிருக்கும். அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் மற்றும் பிரதோஷ நல்வாழ்த்துக்கள். ஓம் நமசிவாயை.